Good morning, universe. Good morning, universe. Good morning, universe. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாரோ ரீடர் காஃபி கப் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். உங்கள் முன்னாடி டூ செட் ஆஃப் அஃபர்மேஷன் கார்டு, அதாவது இன்றைக்கி கிறிஸ்மஸ், இன்றைக்கி நீங்கள் எடுக்க வேண்டிய இல்லை எடுத்துக்கலான்னு ஆசைப்படுற சில அஃபர்மேஷன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கார்டில் கீப்பர் கார்டிலேருந்து வரக்கூடிய மெசேஜ் இன்றைக்கி ரொம்ப இந்த ரெண்டும் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ, ப்ரௌன் அண்ட் க்ரீன், இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வரதை நீங்கள் இன்றைக்கி ஒரு 11 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் ஆர் 9 டைம்ஸ் அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ இந்த டேயில் இந்த மேனிஃபெஸ்டிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கடவுள், கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸோ இல்லை ஏஞ்சல்ஸோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வமோ யாராக இருந்தாலும் அது சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப லிட்டிலாக உங்களுக்கான ஒரு டாரட் ரீடிங் ப்ளஸ் ஏஞ்சல் கார்டு அண்ட் கீப்பர் கார்டோட ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம. ஓகே, எல்லோ கார்டு எடுத்தவங்களுக்கு இப்போ நம்ம ரிவீல் பண்ணிடலாம். ஓகே, I can be soft in my heart and firm in my boundaries. Super. இது asking help is a sign of self-respect and self-awareness. சூப்பருங்க. இதை தான் இன்றைக்கி நீங்கள் மேனிஃபெஸ்டிங் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை மேனிஃபெஸ்டிங் பண்ணுவீங்கள, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நான் வேணால் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுருக்கேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாமா? தேங்க்யூ. இன்றைக்கான உங்களுக்கு ப்ரெடிக்ஷன். சூப்பர். எதுவுமே ரிவீலிங் கொடுத்து உங்களை நான் டென்ஷன் பண்ணலை. சரி, ஓப்பன்லேயே வச்சுருவேன். இதில் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் கார்டு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சூப்பர். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு அதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. இது ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த கார்டோட அர்த்தம். இது என்ன அப்படின்னா, ரொம்ப ஓவர் திங்கிங் வேணாம். நினச்சதை அப்படியே நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருங்க. அதே சமயம் நிறையா இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஒரு விஷயம் நீங்கள் ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா ஏஞ்சல் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தேவையான மேனிஃபெஸ்டிங்கை இன்றைக்கி நீங்கள் பண்ணிவிட்டு நிதானமாக கொஞ்சம் யோசிங்க என்ன உங்களுக்கு தேவைன்னு. அதே மாதிரி பழசெல்லாம் மறந்துடுங்க. புதுசாக ஒரு கம்யூனிகேஷன் வந்தது அப்படின்னா அதை பில்டப் பண்ணிக்கிறதுக்கான வழி பாருங்கள். ரெண்டாவது நீங்கள் யோசிக்கிறது சரிதான். ஒருவேளை உங்களோட வீடோ இல்லை உங்களோட ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ ஒரு விஷயத்துக்கு மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மாறலாம். உங்களுக்கு இந்த எஸ் கார்டு வந்ததில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வேர்ட்ஸை மேனிஃபெஸ்டேட் கண்டிப்பாக பண்ணணும். தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் கார்டு என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் என்ன ப்ரௌனா பாருங்கள், சூப்பர். I am content and free from pain. Words may shape me, but they do not make me. I am here already. ஸோ நீங்கள் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் அது ரொம்ப இது யதார்த்தமாக தான் எடுத்து வச்சேன். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ மன வருத்தமான சூழ்நிலை, அடுத்தவங்களால் நிறையா பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இந்த அஃப்ரிமேஷன் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிவிட்டு இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 5 times 9 times 11 times சொல்லுங்கள். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் எழுதுங்க. ஒரு கேண்டிலோ ஒரு விளக்கோ ஏற்றி வச்சுட்டு, இல்லைன்னா ஒரு பேலீஃபில் எழுதி அதை நீங்கள் வந்து பர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப டைம் எடுத்துக்கலாம், எல்லோரும் கிறிஸ்மஸில் இருப்பீங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு குயிக் ப்ரெடிக்ஷன் தான் அது. அதான் நீங்கள் கரெக்டு. நீங்கள் வந்து ரொம்ப ஏதோ நினச்சி லோன்லினஸ்ஸாக இருக்கீங்க. அப்படி இருக்க தேவையில்லைன்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எதுவும் கிடைக்கல, நம்ம ரொம்ப ரொம்ப நமக்கு நாமே ரொம்ப அலோனாக ரொம்ப நம்மளோட விஷயத்தை வந்து நம்மளே தனியாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க. எஸ். அப்போ நீங்கள் ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். உங்களுக்கு வந்திருக்க மேனிஃபெஸ்டிங் கார்டு வந்து ரொம்ப சூப்பரான கார்டு. உங்கள் ஏஞ்சலை வந்து கொஞ்சம் கேட்க சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்போம்? யூனிவர்ஸ்கிட்ட கேட்காம யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம ஆசைப்படுறதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஏதோ கார்டு திரும்பி இருக்குது. நானும் அதை நேர்படுத்த பார்க்குறேன். அந்த கார்டு எங்கேயோ போயிருக்கு. இந்த இருக்குது. ஓ, பாதி கார்டு திரும்பி இருக்குது. ஓகே. ஸோ கீப்பர் கார்டில் உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, கவலைப்படாதீங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு வந்திருக்க நல்ல விஷயம் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு லவ் பிரேக்கப்பில் தான் இருக்கீங்க, அதை வெளியில் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த உங்களை ரொம்ப பாதிப்பு பண்ணிவிட்டு என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்கிறேன். அவங்களால தான் நீங்கள் வளர்ந்த மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு உங்களால் நிரூபிக்க முடியாது. ஸோ உங்களுக்குடைய மரியாதையும் உங்களுக்கூட கௌரவமும் ஒரு நல்ல ஒரு ஆண்மகன்ட்டேருந்து திரும்ப கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களோட இஷ்ட தெய்வம் அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். அதுதான் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து நான் சொல்கிற மேனிஃபெஸ்டிங் வந்து எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரியலாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ. அடுத்து வந்து க்ரீன் கார்டு எடுத்தவங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு கொஸ்டினே இருக்குது. நம்ம அதை இன்னொரு நாள் பார்க்கலாம், அதோட ப்ரெடிக்ஷன். I am growing and I am going at my own pace. I grow towards my interest like a plant reaching for the sun. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஒரு பட்டி பிஸ்னஸோ இல்லை புதுசாக ஏதோ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க. நீங்கள் உங்களை வளர்த்துக்கணுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இப்போ ஒரு அப்ரெண்டிஸாவோ இல்லை அசிஸ்டண்ட்டாவோ இல்லை ஒரு விஷயம் ப்ராஜெக்டில் வந்து கற்றுக்கணுன்னு நினச்சிட்ருக்கீங்க. நிறைய பேர் அதுக்கு வந்து மன வருத்தத்தை ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எழுத வேண்டிய மேனிஃபெஸ்டிங் கார்டு இது தான். ஸோ இதை வந்து ஒரு 5 times 9 times 11 times டெய்லி நீங்கள் இதை எடுத்துக்கணும். நான் க்ரோ ஆகிட்டுருக்கேன், நான் வந்து சூரியனை நோக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆரோக்கியமான பிளான்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், அதோட அமைதியான சூழ்நிலையிலையும் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக உங்களை ஏஞ்சல்கிட்ட கேட்கலாம். இப்போ ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
நம்ம வந்து ஒழுங்காக சஃபிள் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த கார்டு வருது, அதனால் ஒரு வாட்டி சஃபிள் பண்ணிடுவோம். சூப்பர். அப்போ காயினே வராமல் இருக்காது போல். சூப்பர் சூப்பர். இது வந்து என்ன தெரியுமா, க்ரோ கார்டு. நான் வந்து வளர்ந்துட்டுருக்கேன், என் வளர்ச்சியை நான் வந்து இதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த விஷயம் என்னென்னா, உங்கள் வளர்ச்சிக்கான ஆக்ஷனை நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க. இதை செய்யணும் அதை செய்யணும்னு மனசுலேயே நினைக்கிறீங்க தவிர அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கணும். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் வளரலாம் அப்படின்னு 4 பேர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு இதை பற்றின டிசிஷனுக்கு நீங்கள் வரணும். ரொம்ப ஓவர் திங்கிங் வேணாம். அதே சமயம் நிறைய தேடல், இன்ஃபர்மேஷனை வந்து நிறையா செலக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த க்ரோ அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதே சமயம் வந்து நீங்கள் உங்களோட ஐடியாஸை சொன்னால் அதை வேறு யாராச்சும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஆல்ரெடி அதை திருடிட்டாங்க, அதனால் நீங்கள் ஒரு இடத்துல முடங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும், காலங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அதுக்காண்டி நம்ம ஐடியாஸை நம்ம முடக்கிக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஸோ தொடர்ந்து செயல்பட்டால் தான் அது. ஸோ நோ நீட் டு ஒரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்போனா நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டே உங்களை நீங்கள் முடக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. இரண்டாவது வந்து எஸ், சூப்பர் கார்டு. ஒரு வாட்டி ஏமாந்தா எப்போது ஏமாந்திக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நம்ம வந்து தான் ஆகணும். ஏன்னா முன்னெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, காட்டுக்குள்ளே இருந்தால் விலங்குகளோட போராடி தான் ஆகணும்னு. இப்போ காடோட ரொம்ப மோசமான நிலைமையில் நம்ம நாடு இருக்குது. அதனால் போராட்டத்தை என்றைக்கு நிறுத்திக்கிறோமோ அன்றைக்கி வளர்ச்சியையும் நிறுத்திக்கிறோன்னு அர்த்தம். ஸோ எதுவும் உங்களை முடக்காமல் தொடர்ந்து போராடுங்க. உங்கள் பாவர்ட்டியை வந்து வின் பண்ணுங்க அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. உங்கள் பாவர்ட்டியை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஆக்குப்பைடாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு லீகலாக உங்களுக்கு ஒரு துணை தேவை. ஸோ மேரேஜை எதுக்காக தள்ளி போடாதீங்க. மேரேஜ் செஞ்சுக்கிட்டால் நமக்கு வந்து பாவர்ட்டியே நிற்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. மேரேஜ் பண்ணிக்கோங்க. இந்த பாவர்ட்டியை எதிர்த்து உங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணுற வழி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்திருக்க ப்ரெடிக்ஷன் 3 பேருக்கும் ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனாக இருக்கும். சரி, நம்ம மூன் கார்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் கேட்டுருவோம். ஃபஸ்ட்லேருந்து நான் அதை வைக்கிறேன். இது செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த அட்வைஸ். ஓகே, ஒவ்வொரு கார்டு வைப்போம். ஐ லவ் டாரட். அது என் டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த கார்டு, அதாவது இதை செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒருவேளை இந்த இடத்த மாற்றி வச்சுருக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கு எப்போவுமே 2 வருது. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பி போல்ட் அண்ட் மேக் எ ஃபஸ்ட் மூவ். ஓகே, சூப்பர். ஹோல்ட் யுவர் விஷன். உங்களுக்கு என்ன வந்திருக்கு? இதுதான் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் வேர்டு. பி போல்ட் அண்ட் மேக் எ ஃபஸ்ட் மூவ், ஹோல்ட் யுவர் விஷன். சூப்பர். உங்களுக்கு இது அட்வைஸாக வந்திருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தென் இதை எடுத்தவங்களுக்கு ப்ராஸ்பரிட்டிஸ் லைஸ் அஹெட். ஓகே ஓகே. அடுத்து தென் பார்த்தீங்களா, நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். இதில் நம்ம என்ன பார்த்தோம் கரெக்டாக? உங்களோட விஷயத்துக்காக மேரேஜ் எல்லாம் தள்ளி போட வேணாம், அது உங்களுக்கு ஆக்குபேஷனும் மேரேஜும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லியிருந்தது. அதே தான் இது சொல்லியிருக்கு. நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். ஓகே, சூப்பருங்க. ஒரு மாதிரி நம்ம சூப்பராக அந்த ப்ரெடிக்ஷனை முடிச்சிட்டோம். சரி, இன்னும் இந்த மாதிரி நிறையா ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்து
பர்சனலாகவும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஒவ்வொரு டைட்டிலுக்கும் ஒரு ஃபீ. எக்ஸாம்பிள் வந்து இப்போ லவ் மேட்டர் மட்டும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர், இல்லை பிஸ்னஸ் எக்கனாமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னா அதுக்கு அந்த டைட்டில், அந்த மாதிரி டைட்டில் ஒர்க்கில் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரெடிக்ஷனுக்காக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நாட் ஓன்லி டாரட், பாரம்பரிய ஜோதிடமும் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. போதும் தான். தேங்க்யூ.